புதுச்சேரியை மத்திய அரசு முற்றிலுமாக புறக்கணிக்கிறது என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்லி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறாதது வருத்தமளிப்பதாக தெரிவித்தார். காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டி தானும் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கமும் டெல்லி சென்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை வலியுறுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை மத்திய அரசு நிறைவேற்றவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மாண்புமிகு அமைச்சர் கூறுகிறார், நாங்கள் புதுச்சேரிக்கு நிறைய நிதி கொடுத்து விட்டோம் என்று. மாநில முதலமைச்சர் ரங்கசாமி சொல்லுகிறார், நிதி பற்றாக்குறையில் புதுச்சேரி மாநிலம் திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் தவிக்கிறது என்று கூறுகிறார். இதில் எது உண்மை? நீங்கள் ஏன் மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய, அதாவது போன வருஷத்தை விட இந்த வருஷம் 1.46% உயர்த்திருக்கிறீங்க பட்ஜெட்ல. மானியத்தை உயர்த்த வேண்டியது 10%. ஏன் நீங்கள் 1.46% உயர்த்தி இருக்கிறீர்கள்? இதிலிருந்து நிதி கொடுப்பதில் மத்தியில் உள்ள பிரதமர் மோடி அரசாங்கமோ புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணிக்கிறது.